ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா 2 போர்ஷனாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 போர்ஷன் அப்படின்றதுனால கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன் நீங்கள் எடுத்துகிட்டு கூட ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன் வாடகை கொடுக்குதுன்னா கொடுக்கலாம், இல்லை ரெண்டுமே வாடகை கொடுக்குதுனாலும் தனித்தனியாக நம்ம கொடுக்கலாம். ஸோ ரெண்டல் இன்கம் ஹவுஸ்ன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம என்ட்ரன்ஸ் இப்போ உள்ளே போகிறோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் வரும். நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா, மெயின் ரோடுக்கு ரொம்பவே பக்கமாக இருக்கும். நல்ல டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனு. முக்கியமாக இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு இருக்குது, லேண்டு சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது. ரெடி டு மூவ் கண்டிஷனில் தான் இந்த வீடு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடு இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா போரூரில் மதனந்தபுரம் சொல்லிட்டு லொக்கேஷன் இருக்குது. ஸோ நம்ம போரூர் டு குண்டத்தூர் போகிற ரோட்டில் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா மதனந்தபுரம் தான் வரும். ஸோ அங்கே நாராயணா ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம அந்த குண்டத்தூர் மெயின் ரோடு, அது போரூர் டு குண்டத்தூர் போகிற அந்த ரோடு குண்டத்தூர் மெயின் ரோடு சொல்லுவாங்க. அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300-400 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி பிளேஸ் ஆகிருக்கு. நல்ல டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய லொக்கேஷன், ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல எலிவேஷன் லுக் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய கிச்சன்னு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம இதில் வச்சுக்கலாம். அது இல்லாமல் கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பால்கனியாக நம்ம யூஸ் பண்ணலாம், சர்வீஸ் ஏரியாவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டோர் ரூமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெவலில் ஒரு சின்ன போர்ஷன் தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் கிடையாது, பைக் பார்க்கிங் மட்டும்தான். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன். ஸோ இது பெட்ரூம் அது. ஸோ நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமு. ஸோ எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ அட்டாச் பாத் தான் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான டீட்டெயில் வந்து 609 ஸ்கொயர் ஃபீட்டு வந்து லேண்டு. ஸோ இந்த பெட்ரூமில் அட்டாச்சாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரூமும் வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போ டீட்டெயில் பற்றி மறுபடியும் பார்ப்போம். 609 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ரெனோவேஷன் ஒர்க்கு சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதுவும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ரெடி டு மூவ் கண்டிஷனில் தான் இருக்குது. உடனே நம்ம குடி போகலாம், இல்லை நீங்கள் ரெண்டல் பர்பஸ்க்கு வாங்குறீங்க, உடனே வாங்கிட்டு வாடகை விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 போர்ஷனும் தனித்தனியாக கூட விடலாம், இல்லை ஒருத்தருக்கே நம்ம சேர்த்து ஒரே ஜாயிண்டட் ஃபேமிலி, கீழே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அண்ணன் தம்பி தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, எதிர்பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வீடு தான் இது. ஸோ எல்லா ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துருவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நார்த் ஃபேஸிங் வரும். 609 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. மதனந்தபுரம் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ப்ரைஸு 72 lakhs சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.